உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் ஜான் பேரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1786ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் பிறக்கிறார் ஜான் பேரன். இவருடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ரெட்டரிக்காக இருந்திருக்கிறாங்க. அதாவது திறமையாக பேசும் கலையை கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் பேரனுடைய அப்பா ஒரு பேராசிரியராக இருந்தனால ஜான் பேரனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதனால ஜான் பேரன் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1791ஆம் ஆண்டு ஜான் பேரனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக செயின்ட் ஆண்ட்ரூஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் பேரன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜான் பேரன் படித்து வந்தாங்க. பிறகு 1796ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜான் பேரன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக செயின்ட் ஆண்ட்ரூஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜான் பேரன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹையர் எஜுகேஷன் போது ஜான் பேரன் கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் பேரனுடைய அப்பா ஜான் பேரனை ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. இந்த விருப்பத்தை ஜான் பேரனும் ஏற்றுக்கிட்டு தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க. பிறகு 1801ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதிலேயே ஜான் பேரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. உயர்கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமா ஜான் பேரனுடைய அப்பா இவரை மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சனாலையும் ஜான் பேரனும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாலையும் இவரை படிக்க வைக்கிறதுக்காக, குறிப்பாக மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1801ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவருடைய அப்பா ஜான் பேரனை சேர்த்துடுறாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே இந்த காலகட்டத்தில், குறிப்பாக 1700கள் 1800கள் காலகட்டத்திலலாம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டான மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. இதனால் அங்கே படிக்க வைக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பா இவரை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து ஜான் பேரன் இவருடைய மருத்துவ கல்வியை பயில ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அடுத்து கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு எல்லா பாடங்களையுமே ஜான் பேரன் படித்து வந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியலில் தான் ஜான் பேரனுக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால் தொடர்ச்சியாக ஜான் பேரன் இந்த பெத்தாலஜி நோயியலை ரொம்பவே சிறப்பாகவே படித்து வந்தாங்க. நோயியல் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னதான் நோயியல் ஆர்வம் இருந்தாலும் மற்ற எல்லா பாடங்கள்லையுமே கூட நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக ஜான் பேரன் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் 1805ஆம் ஆண்டு ஜான் பேரன் ஒரு நல்ல ஒரு மாணவனாக இருந்தனால அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க படிக்கும்போது. ஸோ அந்த ஒரு கௌரவத்தை ஜான் பேரன் பெறாங்க. அதாவது இந்த ராயல் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு மெடிக்கல் சொசைட்டி தான். ஸோ அங்கே பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படணும்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களில் ஜான் பேரனும் ஒருத்தராக இருந்தாங்க. ஸோ அதனால தான் ராயல் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் இதே 1805ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் ஜான் பேரன் இவருடைய அந்த மெடிக்கல் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடிச்சிடுறாங்க. முடிக்கும்போது இவருடைய ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியிலே இவர் தான் லீடிங் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இவர் இருந்தாங்க. பிறகு இந்த 1805ஆம் ஆண்டு இவருடைய படிப்பை முடிச்சதுக்கப்புறமா இவருடைய மருத்துவ பயிற்சியை அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, RIE அப்படின்றது அது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், அது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ஜான் பேரன் இவருடைய மருத்துவ பயிற்சிகளையும் மேற்கொண்டாங்க. அதாவது ஜான் பேரன் மருத்துவம் படித்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த டிகிரி பெற்ற உடனே ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் பேரன் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் பேரன்
ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ இதை இவர் வந்து படிக்கிற காலகட்டத்திலே பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் இவருடைய படிப்பை முடித்த இந்த 1805ஆம் ஆண்டு ஜான் பேரன் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சி மெடிக்கல் ட்ரைனிங்கும் முடிச்சிடுறாங்க. முடிச்சது இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பால இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கே போயிடுறாங்க. அங்கே போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் ஜான் பேரனுடைய அப்பாவினுடைய உடல்நிலையானது படிப்படியாக மோசமடைஞ்சு வந்தது. இதனால் இவருடைய அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக ஜான் பேரன் வந்து அங்கே வராங்க. ஆனால் அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் இவருடைய அப்பா வந்து இதே 1805ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ ஜான் பேரனுக்கு 19 வயது இருக்கும்போது ஜான் பேரனுடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. இது ஜான் பேரனுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இது மனதளவில் பெரிய துயரத்தை ஜான் பேரனுக்கு கொடுத்திருந்தது. இதனால ஜான் பேரன் மேலும் இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ்ல வாழ முடியாமல் தவிச்சு வந்தாங்க. இவருடைய அப்பாவினுடைய நினைவுகள்னால இவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்து வந்தாங்க. இதிலிருந்து மீண்டு வரணும்னா இவர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஜான் பேரனுடைய ரிலேட்டிவ்ஸ் இவருடைய ஃபேமிலியெல்லாம் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜான் பேரனுடைய ஃபேமிலியில் இப்போ வந்து இவருடைய அம்மாவும் இவருடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அதாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து இருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் அப்படின்ற எண்ணிக்கை வந்து உறுதி செய்யப்படலை. இருந்தாலும் ஜான் பேரனுக்கு வந்து சிப்ளிங்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இவருடைய அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஜான் பேரன் வந்து இந்த 1805ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பனுக்கு போயிடுறாங்க. இந்த 1805ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் லிஸ்பனுக்கு போய் அங்கே இவர் வந்து ஜான் பேரன் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை வந்து தொடர்றாங்க. அதாவது இவர் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக லிஸ்பனில் இருக்கக்கூடிய ஒரு வெல்த்தியான பர்சனுக்கு ஒரு மருத்துவராக ஜான் பேரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அந்த லிஸ்பன்ல இருக்கக்கூடிய மற்ற நோயாளிகளுக்கும் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு பிசிஷியன் மருத்துவராக ஜான் பேரன் இவருடைய பணியை தொடங்கியிருந்தாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1807ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் ஜான் பேரன் வந்து அந்த போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பன்ல இருந்து இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷையர்ல இருக்கிற கிளாஸ்டருக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த கிளாஸ்டரில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்டர் அங்கே ஒரு மருத்துவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மரி அப்படின்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்ஃபர்மரி அப்படின்றது ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அந்த ஒரு மருத்துவமனையில் இந்த கிளாஸ்டரில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மரியில் ஜான் பேரன் ஒரு மருத்துவராக ஃபிசிஷியனாக நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ இவருடைய மருத்துவ பணிகளை தொடர்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் பேரனுக்கு எட்வர்ட் ஜெனர் அப்படின்ற தலை சிறந்த மருத்துவர் மற்றும் விஞ்ஞானியினுடைய அறிமுகம் கிடைக்குது. இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த எட்வர்ட் ஜெனர் தான் ஸ்மால் பாக்ஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவர். ஸோ அவருடைய அறிமுகம் 1809ஆம் ஆண்டு ஜான் பேரன் 23 வயது இருக்கும்போது இவருக்கு கிடைக்குது. ஸோ எட்வர்ட் ஜெனர் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கிளாஸ்டர்ஷையரில் தான் அதுலேயும் குறிப்பாக கிளாஸ்டர்ஷையரில் இருக்கிற கிளாஸ்டரில் இவர் வாழ்ந்து வராங்க. அதே கிளாஸ்டர்ஷையரில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல வேல் ஆஃப் பெர்க்லி அப்படின்ற இடத்துல தான் அந்த எட்வர்ட் ஜெனர் வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவராகவும் இருந்தாங்க. இந்த எட்வர்ட் ஜெனர் 1749ஆம் ஆண்டு மே 17 அன்னைக்கு பிறந்தவர். ஸோ அவர் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் எப்படி கண்டுபிடிச்சார் அது பற்றின விஷயங்களை ஜான் பேரன் வந்து 1809க்கு பிறகு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க அந்த எட்வர்ட் ஜெனர் மூலமாக. ஸோ எட்வர்ட் ஜெனர் கூட ஜான் பேரன் வந்து சேர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளும் 1810கள் காலகட்டத்தில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜான் பேரன் பொறுத்த வரைக்கும் பெத்தாலஜி நோயியல் அதில் இவருக்கு ஆர்வம் இருந்தனால அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த ஆராய்ச்சியில் ஜான் பேரன் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் இந்த கிளாஸ்டர்ஷையரில் இருக்கிற கிளாஸ்டரில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மரியில் ஒரு மருத்துவராகவும் இவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் பேரன் வந்து எட்வர்ட் ஜெனர் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, இப்போ எட்வர்ட் ஜெனர் வந்து ஸ்மால் பாக்ஸோடைய வேக்சின் அந்த ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை அவர் கண்டுபிடிச்சதே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த எட்வர்ட் ஜெனர் வந்து இந்த காலகட்டத்தில் ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் 1780களில் இருந்தே ஈடுபட்டு வந்தாங்க. அப்படி ஈடுபட்டு வரும்போது கிராமப்புறங்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது கவ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு நோய். இந்த கவ் பாக்ஸ் அப்படின்றது வந்து பசுக்களினுடைய முளைக்காம்பலை ஏற்பட ஒரு பாக்டீரியா தொற்று. அந்த ஒரு கவ்பாக்ஸ் அப்படின்ற நோய் வந்து ஒரு மனிதனுக்கு வந்தா அது பெரிய தாக்கம்லாம் ஏற்படுத்தாது. அந்த மனிதன் வந்து உயிர் பிழைச்சிட முடியும். ஆனா அந்த கவ்பாக்ஸ் வந்து யாருக்கு வந்து அந்த கவ்பாக்ஸ் வந்து அதன் மூலமா குணமடைஞ்சு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை ஏற்படுறதில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது கிராமப்புறங்கள்ல இங்கிலாந்துல இருந்தது. அப்போ அது வந்து மற்ற விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் அது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எட்வர்ட் ஜெனர் மட்டும்தான் அது மூட நம்பிக்கை கிடையாது, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் வந்து அதில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியின் விளைவாக எட்வர்ட் ஜெனர் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவ்பாக்ஸ்னால பாதிக்கப்படுறவங்க உண்மையிலேயே
ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படுறதில்லை அப்படின்றத எட்வர்ட் ஜெனர் வந்து கண்டறிகிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு எட்வர்ட் ஜெனர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவர் சொன்னது வந்து இப்போ கவுபாக்ஸ்னால பாதிக்கப்படுறது அப்படின்றது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இருக்கிறாங்க, எடுத்த உடனே அவர் வந்து ஸ்மால் பாக்ஸ்னால ஒரு பெரியம்மை அந்த நோய் கிருமினால் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, அப்போ அந்த நோய் கிருமியினுடைய வீரியமானது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து அந்த பெரியம்மைக்குண்டான அந்த நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் கிருமிகள் நம்மளுடைய உடல் உறுப்புகளை அழிச்சு நம்மளை வந்து உயிரிழக்க வச்சிரும். இதுதான் ஸ்மால் பாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இறந்து வந்தாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ எட்வர்ட் ஜெனர் வந்து இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ கவுபாக்ஸ் அப்படின்றது அந்தளவுக்கு ரொம்ப அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப தீவிரமாலாம் இருக்காது. அந்த கவுபாக்ஸினுடைய பாக்டீரியா வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த நோய் கிருமிகள் நம்மளுடைய உடல் உறுப்புகளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதிகரிச்சிடும். அப்படி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேகமாக அதிகரிக்கிறனால அந்த கவுபாக்ஸ் அப்படின்ற அந்த நோயினுடைய நோய் கிருமிகளை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அழித்து நம்மளை வந்து அந்த கவுபாக்ஸ் அப்படின்ற நோயிலிருந்து மீட்டுரும். ஸோ இப்படி மீண்ட பிறகு எப்படி அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து பாதிக்கப்படுறது இல்லை, ஸ்மால் பாக்ஸ்னால அதாவது கவுபாக்ஸ்னால இப்படி பாதிக்கப்படுறாங்க, இப்படி மீண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படுறது இல்லைன்னா, இந்த கவுபாக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வராதுக்கு முக்கியமான காரணம் கவுபாக்ஸ் வந்த உடனே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அந்த கவுபாக்ஸினுடைய நோய் கிருமிகள் உடல் உறுப்புகளை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோய் கிருமிகளை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அழிச்சிடும். இப்படி அழிச்சிருக்கும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது ஏற்கனவே ஒரு நல்ல உடலில் வந்து அதிகரித்த லெவலில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஸ்மால் பாக்ஸ் அதனுடைய பாக்டீரியா வந்து நமக்குள்ளே வரும்போது, அந்த ஒரு பேத்தஜன் உள்ளே வரும்போது அதை ரொம்ப சுலபமாகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே அதிகரித்து இருக்கிறனால அதை வந்து அழிச்சிரும். ஸோ எடுத்த உடனே ஸ்மால் பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டால் அதனுடைய பேத்தஜன் அதனுடைய நோயினுடைய வீரியம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் அது ரொம்ப வேகமாக உடல் உறுப்புகளை அழிக்க ஆரம்பிக்கிறனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு முன்னாடியே மனிதன் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைச்சி வருவாங்க. ஸோ அப்படி இருந்தது. ஆனால் இந்த கவுபாக்ஸ்னால முதல்ல பாதிக்கப்பட்டால் அந்த கவுபாக்ஸினுடைய கிருமியினுடைய தீவிரம் கம்மியாக இருக்கிறனால அது நோய் உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே நோய் எதிர்ப்பு சக்தி அதை அழிச்சிடுறனால இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே நம்மளுடைய உடலில் இருக்கும். ஸோ இதன் பிறகு அந்த கவுபாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த பிறகு ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படும் போது அது பெரிய ஒரு தீவிரமாக வந்து இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் இதனால தான் கவுபாக்ஸ் வர்றவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வர்றதில்லை அப்படின்ற எட்வர்ட் ஜெனர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது முன்னோர்களினுடைய மூட நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கையானது உண்மையான நம்பிக்கை. அது எதனால் அந்த கவுபாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு மீண்டு வர்றவங்களுக்கு எதனால் ஸ்மால் பாக்ஸ் பாதிக்க மாட்டேங்குது அப்படின்றது வேணால் தெரியாமல் இருக்கலாமே ஒழிய அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னு எட்வர்ட் ஜெனர் ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கவுபாக்ஸையே வந்து வேக்சினாக உருவாக்குனாங்க. அந்த கவுபாக்ஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ் எடுத்து அதை தடுப்பூசிக்குண்டான மருந்தாக உருவாக்கி அதை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தடுப்பூசிகளை வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வராது. ஸோ அதுதான் எட்வர்ட் ஜெனர் வந்து பண்ண ஆரம்பிச்சது. இது எல்லாமே வந்து 1796 1798 இந்த காலகட்டத்தில் அவர் இந்த ஆய்வு முடிவுகளை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதாவது இவர் வந்து அந்த ஜான் பேரன் வந்து இவருடைய 10 to 12 வயதுக்குள்ளே இருக்கும்போது எட்வர்ட் ஜெனர் இவ்வளோ சாதனைகள் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் வந்து 1798 முன்னாடி பண்ண இந்த விஷயங்கள் 1809 ஆண்டு காலகட்டத்தில் தான் ஜான் பேரன் அறிஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் எட்வர்ட் ஜெனர் மூலமாக பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி ஜான் பேரன் அவர் கூடவே இந்த காலகட்டத்தில் ஆய்வுகளும் செஞ்சு வந்தாங்க. இப்படி இவர் குறிப்பாக டிபர்கிள்ஸ் அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிபர்கிள்ஸ் அப்படின்றது டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோயினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் தான். டிபி நோய் அப்படின்றது தெரியும், நம்மளுடைய உடலில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். டிபர்குலோசம் அப்படின்ற பாக்டீரியம்னால நம்மளுடைய உடலில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக அது வந்து நுரையீரலில் தொற்று ஏற்பட்டு நுரையீரல் செயலிழந்து நம்மளுடைய உயிரிழப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப தீவிரமாக தான் இந்த டிபர்குலோசஸ் டிபி அப்படின்ற நோய். அதனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் இந்த டிபர்கிள்ஸ் அப்படின்றது. இந்த டிபர்கிள்ஸ் ஏற்பட்ட இந்த நாஜுலர் லீசன், ஸ்மால் நாஜுலர் லீசன் வந்து நுரையீரல்லையோ இல்லைனா வேறு உறுப்புகள்லையோ ஏற்படும். இதன் காரணமாக உயிரிழப்பு வந்து ஏற்படும். ஸோ இதுதான்
வந்து இந்த டிபர்கல்ஸ் அப்படின்ற நோய். அது குறித்து தான் இவர் வந்து ஜான் பேரன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் ஜான் பேரன் வந்து இந்த காலகட்டத்தில் அந்த ஆராய்ச்சி முடிவுகளையும் இவர் வந்து எழுதியும் வந்தாங்க. ஸோ அது குறித்து ஆராய்ச்சி பண்ணி அந்த நோய் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நோயை வந்த பிறகு எப்படி வந்து அந்த நோயாளிகளை காப்பாற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்களை ஜான் பேரன் வந்து தொடர்ச்சியாக வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அதை வந்து எழுதி வந்தாங்க. அது 1819ஆம் ஆண்டு இந்த டிபர்கல்ஸ் குறித்து ஒரு ஒர்க்காகவே இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் என்கொயரி இல்லிஸ்ட்ரேட்டிங் தி நேச்சர் ஆஃப் டிபர்குலேட்டட் அக்ரீசன்ஸ் ஆஃப் சீரஸ் மெம்பரைன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1819ஆம் ஆண்டு ஜான் பேரன் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா டிபர்கல்ஸ் சம்மந்தமாக சில ஆராய்ச்சிகள் வந்து ஜான் பேரன் பண்ணது எட்வர்ட் ஜென்னர், ஜான் ஹண்டர் அப்படின்னு 2 பேர். இந்த எட்வர்ட் ஜென்னர் தெரியும், ஜான் ஹண்டர் வந்து இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். ஸோ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பண்ண ஆராய்ச்சிகள் டிபர்குலோஸ் பற்றி, அது குறித்தெல்லாம் ஜான் பேரன் வந்து இவர் ஆராய்ச்சிகளாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜான் ஹண்டர் வந்து 1728 1793 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸோ இவர் சிறு வயதில் இருக்கும்போதே அவர் வாழ்ந்து வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் வந்து டிபர்குலோஸ் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஜான் ஹண்டர், ஸோ அது குறித்தும் இவர் ஜான் பேரன் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணி 1820 1821 காலகட்டத்தில் அந்த முடிவுகளையும் வெளியிட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருந்தது, அது வந்து தவறுதலாக இருந்தது. அது அந்த காலகட்டத்தில் ஜான் பேரனுக்கு தெரியல, அதை வந்து பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. அது வந்து 1821ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து அதை டிஸ்ப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் ஜான் பேரன் வந்து இன்னும் மேலும் சில ஆய்வுகளில் வந்து ஈடுபட்டாங்க. அந்த ஆய்வு முடிவுகளை 1822ஆம் ஆண்டு ஜான் பேரன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தி என்கொயரி ஆஃப் டிபர்குலோஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க், அதாவது இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தி என்கொயரி ரெஸ்பெக்டிங் டிபர்குலஸ் டிசீசஸ் அப்படின்ற அந்த டைட்டில் 1822ஆம் ஆண்டு ஜான் பேரன் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவர் பெத்தாலஜியில் இந்த நோயியலில் இவர் ஆற்றக்கூடிய பங்களிப்பு, அதில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள், இதன் காரணமாக 1823ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், அதில் வந்து இவர் 1823ஆம் ஆண்டு அட்மிட் பண்ணப்படுறாங்க. இந்த 1823ஆம் ஆண்டு தான் துரதிருஷ்டவசமாக எட்வர்ட் ஜென்னர் வந்து இந்த 1823 ஜனவரி 26 அன்னைக்கு அவருடைய 73 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த எட்வர்ட் ஜென்னர் இறந்து போனதுக்கப்புறமா ஜான் பேரன் வந்து அந்த எட்வர்ட் ஜென்னருடைய பயோகிராஃபி எழுதணும் அப்படின்னு, அவருடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதணும் அப்படின்னு அந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட தொடங்குறாங்க. இதே 1823ஆம் ஆண்டு தான் ஜான் பேரனுடைய இன்னொரு நண்பர், அவர் வந்து மேத்யூ பெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், ஒரு ஃபிசிஷியன், அவர் வந்து ஒரு பெத்தாலஜிஸ்ட்டும் கூட, நோயியல் நிபுணரும் கூட. ஸோ அந்த மேத்யூ பெய்லி வந்து இதே 1823ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 அன்னைக்கு அவர் வந்து இறந்து போகிறாங்க அவருடைய 61 வயதில். ஏன்னா இந்த ஒரு நபர் மேத்யூ பெய்லி அப்படின்றவர் வந்து 1761ஆம் ஆண்டு அக்டோபர் 27 அன்னைக்கு பிறந்தவர். ஸோ 1823 செப்டம்பர் 23 அன்னைக்கு அவருடைய 61 வயதில் அவர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இந்த 2 நபர்கள் தான் வந்து ஜான் பேரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நண்பர்களாக இருந்தாங்க. அவங்கள வந்து ஜான் பேரன் வந்து இழந்துடுறாங்க. பிறகு இதே காலகட்டத்தில் ஜான் பேரனுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஜான் பேரனுடைய வாழ்க்கையில் இவருக்கு நெருக்கமானவங்க தரப்பில் இருந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜான் பேரன் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சியில் இவர் வந்து ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அதுதான் இந்த லூனட்டிக்ஸ், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயத்தை ஜான் பேரன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். குறிப்பாக ஒரு மெடிக்கல் பெனவலன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நிதியத்தை வந்து ஜான் பேரன் வந்து நிறுவுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம், இந்த காலகட்டத்தில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து பெரிய அளவில் அசைலம்ஸில், இந்த மனநல காப்பகங்களில் பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டாங்க. குறிப்பாக ஜான் பேரன் வந்து இவர் வாழ்ந்து வரக்கூடிய கிளாஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ்டர் அசைலம், அங்கே தான் இவர் வந்து அதை வந்து சந்திக்கிறாங்க. அதாவது கிளாஸ்டர் அசைலம் அப்படின்றது மனநல காப்பகம், கிளாஸ்டரில் இருக்கக்கூடிய மனநல காப்பகம். அங்கே ஜான் பேரன் ஒரு முறை போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மன நோயாளிகள் பயங்கரமாக வந்து சித்திரவாதைக்கு உள்ளாக்குனாங்க. ஏன்னா இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மனநல மருத்துவர்கள் வந்து மன நோயாளிகளை சரியாக சமாளிக்க முடியல. அதனால அவங்க வந்து அவங்கள அரைகுறை ஆடையோடு அப்படியே விட்டுறது, அவங்கள வந்து கட்டி போடுறது, இரும்பு சங்கிலிகள்னால செவுத்துல கட்டி போட்டு நிப்பாட்டி வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து சேரில் வந்து கட்டி போடுறது. அதேமாதிரி ஒரு கோட் மாதிரி இருக்கும், அது வந்து உடை மாதிரி இருக்கும். அந்த உடை வந்து இரும்பில் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி உடை, இந்த கோட் இருக்குன்னா இது மேலே அப்படியே போட்டுட்டோம்னா இந்த எல்போவை இப்படி மடக்கவும் முடியாது, இந்த கையை எதுவும் பண்ண முடியாது, உடம்பையும் அசைக்க முடியாது, நடக்கவும் முடியாது, அப்படியே நிற்க தான் முடியும். ஸோ அது மாதிரியான
கட்டுப்பாடுகள் இது மாதிரி பயங்கரமாக கொடுமைக்கு வந்து உள்ளானாங்க. ஏன்னா இப்படிலாம் பண்ணால் வந்து மனநோய் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் மனநல மருத்துவர்கள் நினச்சாங்க. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் வந்து மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு ஜான் பேரன் நினச்சி தான் அந்த மெடிக்கல் பெனவலன்ட் ஃபண்ட் அப்படின்ற நிதியத்தை நிறுவனாங்க. இதன் மூலமாக இவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள், அந்த மனநோயாளிகளை சுதந்திரமாக விடணும், இந்த மாதிரிலாம் கட்டிட்டு போடக்கூடாது, ஒரு பெரிய வளாகம் இருக்குன்னா அந்த வளாகத்தில் அவங்கள சுதந்திரமாக விட்டுறணும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஏர் வந்து கிடைக்கணும், நல்ல சுத்தமான காற்று வந்து கிடைக்கணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு வந்து அனுமதிக்கப்படணும், உடற்பயிற்சி செல்றதுக்கு ஆலோசனை வழங்கவும் படணும். இது மாதிரிலாம் ஜான் பேரன் வந்து பல முயற்சிகளை ஒரு பக்கம் தொடர்ச்சியாக வந்து எடுத்து வந்தாங்க. ஸோ இப்படிலாம் ஜான் பேரன் வந்து இவருடைய முயற்சிகளை வந்து ஒரு பக்கம் எடுத்து வர, இன்னொரு பக்கம் 1828ஆம் ஆண்டு ஜான் பேரன் வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து டெலினியேஷன்ஸ் ஆஃப் தி changes of structure which occur in man and some of the inferior animals அப்படின்ற அந்த டைட்டில் ஒரு ஒர்க். இது 1828ஆம் ஆண்டு ஜான் பேரன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து மெடிக்கல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு சப்போர்ட்டராகவும் மாறுறாங்க. ஸோ அவங்க தரப்பில் இருந்தும் நிறைய உதவிகள் ஜான் பேரன் வந்து 1830 காலகட்டத்தில் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இது மாதிரி ஜான் பேரன் செஞ்சு வரும்போது தான் துரதிர்ஷ்டவசமாக 1832ஆம் ஆண்டு இவர் ஏசியாட்டிக் காலரானால பாதிக்கப்பட்டார். அந்த காலரானால பாதிக்கப்பட்ட ஜான் பேரன் வந்து பயங்கரமாக வந்து அந்த தீவிரத்தை வந்து நோயினுடைய தீவிரத்தை அடைஞ்சாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் காலரா அப்படின்ற அந்த நோய் வந்து நிறைய பேரை வந்து உயிரிழக்கவும் வச்சது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையான நோயாக இருந்தது. அதுக்கு உண்டான சரியான மருந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் ஜான் பேரனும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டாங்க. இதனால் இந்த 1832ஆம் ஆண்டு ஜான் பேரன் வந்து இவருடைய 46 வயதிலேயே ரிட்டையர் ஆயிடுறாங்க. கிளாஸ்டர் இன்ஃபர்மரியிலேருந்து, அந்த ஜென்ரல் இன்ஃபர்மரி ஜெனரல் இன்ஃபர்மரியிலிருந்து இவர் வந்து பிசிஷியன் மருத்துவர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆகி ஜான் பேரன் வந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜான் பேரன் வந்து மனநோயாளிகளுக்குண்டான அந்த பெரிய பெரிய விஷயங்கள், அந்த மனநோயாளிகள் வந்து எப்படி நடத்தப்படணும் அது குறித்துலாம் ஜான் பேரன் வந்து சில முக்கியமான நபர்களை சந்தித்து சில மனநல மருத்துவர்களுக்கெல்லாம் ஆலோசனையும் கொடுத்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் இவர் வந்து கோபியஸ் பயோகிராஃபிக்கல் மெட்டீரியல்ஸ்லாம் பெறாங்க. அதுக்கு காரணம் வந்து எட்வர்ட் ஜெர்னருடைய வாழ்க்கை வரலாறை எழுதணும் அப்படின்றது இவருடைய விருப்பம். ஸோ அவர் இறந்து போனது 1823. 1835 காலகட்டத்தில் ஜான் பேரன் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுத தொடங்குறாங்க. முழுமையாக அதை எழுதி 1838ஆம் ஆண்டு 2 வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க, 2 வால்யூம்ஸாக. அதுதான் வந்து The Life of Edward Jenner, MD, LLD, FRS with illustrations of his doctrines and selections from his correspondence அப்படின்ற அந்த டைட்டில். இது 1838ஆம் ஆண்டு. இதனுடைய செகண்ட் வால்யூம் 2வது தொகுதியையும் இதே 1838ஆம் ஆண்டு The Life of Edward Jenner அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து ஜான் பேரன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு ரிப்போர்ட்டும் வந்து இவர் வந்து ப்ரெவென்ஷனல் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன், அவங்க வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க தான் அந்த அசோசியேஷன், அந்த ப்ரெவென்ஷனல் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் அசோசியேஷன். அவங்க தரப்பிலிருந்து இந்த வேக்சினேஷன் குறித்து, இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு எதிரான அந்த தடுப்பூசி அது குறித்து அது எப்படி வந்து எஃபெக்டிவாக இருக்குது, அது போட்டுக்கிட்டவங்களுக்கு எப்படி அந்த ஸ்மால் பாக்ஸ் வராமல் இருக்கா இல்லை வந்திருக்கா, அதனுடைய ரிசல்ட் அதை வந்து ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த பொறுப்பு ஜான் பேரனுக்கு வழங்கப்படுது. இதை இவர் வந்து 1839ஆம் ஆண்டு ரிப்போர்ட் ஆன் வேக்சினேஷன் அப்படின்ற அந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் ஆன் வேக்சினேஷன் ஃபார் தி ப்ரெவென்ஷனல் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 1840களில் ஜான் பேரன் வந்து ஜான் கானலி அப்படின்ற ஒரு மனநல மருத்துவரை சந்திக்கிறாங்க. ஸோ அவர் இந்த ஜான் கானலியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ அவரை வந்து ஜான் பேரன் சந்தித்து அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மனநோயாளிகள் இப்படிலாம் நடத்தப்படக்கூடாதுன்னு. ஏன்னா ஜான் கானலி ஒரு மனநோய் நிபுணராக இருந்தனால அவர்கிட்ட வந்து சொன்னால் இது வந்து பெருசாக எடுபடும். ஏன்னா ஜான் கானலி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபராக இருந்தாங்க. அவர் மனநோய் நிபுணராக இருக்கும்போது அவர் சொல்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலை இருந்தது. ஆனால் ஜான் பேரனும் மனநோய் நிபுணர்லாம் கிடையாது, மனநல நிபுணர்லாம் கிடையாது, ஒரு மருத்துவர் தான். ஸோ அதனால் இவர் சொல்கிறத விட ஜான் கானலி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஜான் பேரன் வந்து
வந்து ஜான் கானலியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவரும் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக பெரிய பெரிய அளவில் மனநோயாளிகள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இங்கிலாந்து முழுக்க நிறைய இந்த மனநல காப்பகங்களில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் மெல்ல மெல்ல தகர்க்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஜான் பேரன் தான் இருந்தாங்க. இவர் தான் வந்து ஏர்லி அட்வொகேட்டாக இருந்து இதை தொடங்கினாங்க. அந்த தொடங்கிய விஷயத்தை ஜான் கானலி அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறமா தாமஸ் ஹாரிங்டன் டியூக் அப்படின்னு இன்னொரு மனநல மருத்துவர், இந்த தாமஸ் ஹாரிங்டன் டியூக்கோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவருமே அதை வந்து கண்டினியூவாக கொண்டு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்லபடியாக அது வந்து இந்த மாதிரி மனநோயாளிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அவங்க சுதந்திரமாக தான் இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களை அந்த 2 பேர் ஜான் கானலி அதே மாதிரி தாமஸ் ஹாரிங்டன் டியூக் 2 பேரும் பண்ண தொடங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக அந்த ஒரு விஷயத்துக்கு விதையிட்டது ஜான் பேரனாக இருந்தாங்க. அடுத்து இதே காலகட்டத்தில் 1845க்கு அப்புறமா ஜான் பேரன் வந்து கிரிப்பிங் பால்சினால் பாதிக்கப்பட்டுறாங்க. அதாவது வெறும் தவழ்ந்து மட்டும்தான் போக முடியும், அந்த அளவுக்கு இவருக்கு வந்து பக்கவாதம் ஏற்படுது. ஸோ அதில் ஜான் பேரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி உடல் முழுக்க செயலிழந்து போயிட்டாலும் கூட ஜான் பேரனுடைய அறிவு செயலிழக்கவே இல்லை. தொடர்ச்சியாக இவரால் முடிஞ்ச விஷயங்களை இவருடைய அறிவாற்றல் பயன்படுத்தி செஞ்சு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1851ஆம் ஆண்டு இவருடைய 65 வயதில் கிட்டத்தட்ட 65 வயதில் ஜான் பேரன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1851 கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் ஜான் பேரன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருடைய வாழ்க்கை வரலாறு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், அது வந்து மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அவங்க தரப்பிலிருந்து இவர் ஜான் பேரனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து வெளியிட்டாங்க, இவரை கௌரவப்படுத்திருக்காங்க. ஸோ இவர் ஜான் பேரன் வந்து கடைசி காலகட்டத்தில் இந்த கிளாஸ்டர்ச்சரில் இருக்கக்கூடிய செல்டன்ஹாம் அப்படின்ற இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. அங்கு தான் வந்து 1851ஆம் ஆண்டு இவருடைய 65 வயதில் ஜான் பேரன் வந்து இறந்தும் போனாங்க. ஸோ இவர் இறந்து போய் ஒரு ஆண்டுக்கு பிறகு தான் அது வந்து வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப அந்த பக்கவாதத்தினால இருந்தனால, இவர் வெளியெல்லாம் வராதனால இவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இதனால தான் ஜான் பேரன் வந்து எப்போ இறந்தார் அப்படின்ற அந்த தேதி தெரியாமல் அந்த ஆண்டு மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஜான் பேரன் வந்து அவர் வந்து வெளிக்கொண்டு வந்திருந்த அந்த எட்வர்ட் ஜெர்னருடைய வாழ்க்கை வரலாறு, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் எட்வர்ட் ஜெர்னர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜான் பேரன் எழுதின அவருடைய பயோகிராஃபி, எட்வர்ட் ஜெர்னரை பற்றி ஜான் பேரன் எழுதின வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு வரைக்குமே மேற்கோள் காட்டப்பட்டு வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜான் பேரன் வந்து டியூபர்குலோஸ் போன்ற நோய்களுக்கு ஆற்றின பங்களிப்பும் ஆள சிறந்தது. ஸோ இப்பேற்பட்ட ஜான் பேரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஜான் பேரன் அந்த மனநோயாளிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ண விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதில் இவர் பண்ண அந்த மெடிக்கல் பெனவலன்ட் ஃபண்ட், அதன் மூலமாக மனநோயாளிகளுக்கு உண்டான பல நிவாரணங்கள் சென்று சேர்ந்தது. குறிப்பாக 1860களுக்கு அப்புறமா லண்டனில் இந்த மாதிரி மனநல காப்பகங்களில் கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து தவிர்க்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய மனநல காப்பகங்களில். மேலும் 1870களுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மனநல காப்பகங்களில் இருக்கக்கூடிய மனநோயாளிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறது, அவங்க வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது, அதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட்டது. ஸோ அதெல்லாமே தவிர்க்கப்படுறதுக்கு ஜான் கானலி, தாமஸ் ஹாரிங்டன் டியூக் அந்த 2 நபர்கள் வந்து அதுக்கு ரொம்ப செயல்பட்டாங்க. ஸோ அப்படி அவங்க செயல்படுறதுக்கு தூண்டி விட்டது வந்து ஜான் பேரன் தான். தேங்க்யூ.